இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே அவரை சந்தோஷப்படுத்துகிற கிருபைகளை நம் வாழ்க்கையில் பெருக பண்ணுவாராக. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அன்பானவர்களே, இதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்ட அதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற அநேக காரியங்களை முன்வைப்போம். நம்முடைய இருதயத்துக்கு பிரியமானது எல்லாத்தையும் முன்வைப்போம். உண்மைதான், நல்ல வீடை பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம், இரக்கம் பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், கிருபை பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆவில் அனலாக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், இன்னும் எவ்வளவோ அடுக்கி கொண்டு போகலாம். ஆனால் பேதுரு இங்கு ஒரு விசேஷித்த காரியம், இதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்காக மாத்திரமல்ல, இதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதே போல இந்த காரியத்தையும் அதனோடு சேர்த்துக் கொள்ளும்படியாய் பேதுரு ஒன்றை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்டா, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். அதுதான் தேவனை சந்தோஷப்படுத்துவது. அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. எனக்கு ஒரு நல்ல வீடு தேவைன்னு போய் நல்லா ஜெபம் பண்ண, சோத்திரம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு, நல்ல வீடை தந்தாரு, சோத்திரம். எனக்கு நல்ல வேலை வேண்டும் என்று போய் ஜெபிச்சிங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, வேலை கிடைச்சிச்சு, தேவனுக்கு சோத்திரம். இப்படி எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்து 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 நீங்கள் ஜெயம் எடுத்திருக்கிறீர்கள், உண்மைதான். ஆனால் நீங்கள் இதற்காகவும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? தேவனை பிரீதியாக்கும்படியாக, தேவனை சந்தோஷப்படுத்தும்படியாகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறந்துடக்கூடாது. எத்தனையோ வழிகளில் தேவன் உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க கேட்ட வீடை கொடுத்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரு, நீங்க கேட்ட வேலையை கொடுத்து சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரு, நீங்க கேட்ட அதை கொடுத்து, நீங்க கேட்ட இதை எடுத்து, நீங்க கேட்ட எதையோ கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரு. பேதுரு சொல்றான், ஒரு நாளாவது நீ தேவனை சந்தோஷப்படுத்தி இருக்கிறியான்னு கேட்கிறான். எது தேவனுக்கு சந்தோஷமா? நீ நன்மை செய்து பாட அனுபவிக்கும் பொழுது பொறுமையோடே சகித்தால். நன்மையா எனக்கு வர வேண்டிய பாராட்டு கிடைக்க இல்லை, நல்லாதான் ஊழியம் செய்த, ஒருவர் என்ன பாராட்ட இல்லை. பொறுமையோடே சகித்தால் அது தேவனுக்கு சந்தோஷமாயிருக்கும். எனக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தை நான் சரிவர செய்தேன், கொஞ்சமுனா நீ சகித்தால் அது தேவனுக்கு சந்தோஷமாயிருக்கும். அல்லேலூயா. என் குடும்பத்துக்காக நான் பாடுபட்டேன், ஒருவரும் என்ன கண்டுகொள்ள இல்லை. நீ சகித்தால் அது தேவனுக்கு சந்தோஷமாயிருக்கும். அல்லேலூயா. அவர்கள் உன்னை பாராட்டி இருந்தா உனக்கு சந்தோஷமா இருக்கும். அவர்கள் பாராட்ட இல்லையா, ஐயோ தேவனுக்கு சந்தோஷமா இருக்குன்னு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எதுன்னு தெரியுமா? தேவனை நீ திருப்திப்படுவதற்கான சந்தோஷம். நீ செய்த காரியத்தை அவர்கள் வந்து உனக்கு, ஐயோ நீங்க இன்னைக்கு நல்லா 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 குடும்பத்துக்காக பாடுபடுறீங்க, நல்லா கஷ்டப்படுறீங்க, நல்லா ஊழியம் செய்றீங்க. நோ, தேவனுக்கு திருப்தி இல்லை. நீ பாராட்டப்பட வேண்டிய இடத்துல நீ பாராட்டப்பட இல்லையா? நீ தேவனுக்கு தேவனுக்கு பயந்து நீ உண்மையாய் காரியங்களை செய்தாயா? யாரும் உனக்கு முகஸ்துதி பாட இல்லையா? உனக்கு எல்லாரும் குற்றம்தான் சாட்டினாங்களா? நான் சொல்லுகிறேன், அது தேவனுக்கு சந்தோஷத்தை உண்டாக்குது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. அத்தனை பெரிய தேவனை ஒரு சின்ன மனிதனாகிய என்னால் அவர் கொஞ்ச நேரமாவது சந்தோஷப்படுத்த முடிஞ்சது. நம்மளை எத்தனை விதத்தில் அவர் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். கண்களை மூடுவோமா? இந்த நாள் அநேக சந்தர்ப்பங்களை நோக்கி இருக்கிறது, தேவனை சந்தோஷப்படுத்தும்படியாக. 1-2 பயன்படுத்திக்கோங்க. அநேக சந்தர்ப்பங்கள் வரும் வாழ்க்கையில. கவலைப்படாதீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க கவலைப்பட்டா நீங்க அறிய இல்லை. உங்களை பாராட்ட வேண்டியவர்கள் பாராட்டி விட்டால், உங்களை கண்டுகொள்ள வேண்டியவர்கள் கண்டுகொள்ளாவிட்டால் நீங்க நன்மைதான் செய்தீங்க. அதற்கு பாராக உங்கள் மேல் குற்றஞ்சாட்டி நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? ஐயோ சோத்திரம், தேவன்
இன்றைக்கு சந்தோஷப்பட்டிருக்கிறாரு. நீங்க கவலைப்படக்கூடாது. தேவன் சந்தோஷப்படுவது உங்களுக்கு சந்தோஷமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கண்களை முடிச்சலும் ஆண்டவர், இந்த நாள்ல நான் சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் உம்மை சந்தோஷப்படுத்தும்படியான சந்தர்ப்பங்களாய் எனக்கு மாற்றி தருவீராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.